ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறைனா ப்ரிசன் இல்லைங்களா? இந்த சிறையில் யார் இருப்பாங்க? அதாவது சமுதாயத்தை தவறு செய்பவர்களை தான் சிறைப்படுத்துவாங்க இல்லைங்களா? அதுதான் நம்ம சிறை நினச்சிட்ருக்கோம் இத்தனை நாள் வரைக்கும். ஆனால் நம்மள எவ்வளோ பேர் சிறைப்பட்டு இருக்கிறோங்க பல விதத்தில். அதை சொல்லணும்னா நமக்கு நேரமே போதாது. நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அந்த சின்ன கதையின் மூலமாக என்னை சுற்றி நடந்த உண்மையான நிகழ்ச்சிகளையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கதைக்கு போகலாங்களா? ஒரு கேமல்னால் அவங்களுக்கு தெரியும், ஒட்டகம். அம்மா ஒட்டகம் இருந்துதான், குட்டி ஒட்டகம், அதனோட குட்டி ஒட்டகமும் இருந்ததுங்களாம். இந்த குட்டி ஒட்டகம் அம்மா ஒட்டகத்தை பார்த்து, அம்மா நமக்கெல்லாம் எதுக்கு முதுகில் ஒரு பெரிய வளைவு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டதுங்களாம். நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், ஒட்டகத்துக்கு முதுகில் ஒரு வளைவு இருக்கு இல்லைங்களா, ஹம்ப் சொல்லுவாங்க. அது எதுக்கு இருக்குது அப்படின்னு குட்டி ஒட்டகம் அம்மா ஒட்டகத்தை பார்த்து கேட்டதுங்களாம். அம்மா ஒட்டகம் சொன்னாங்களாம், நாம் எல்லாரும் பாலைவனத்தில் இருக்கிறோம் இல்லையா, அதனால பாலைவனத்தில் நமக்கு தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த தண்ணி கிடைக்கும் போதே நம்ம நிறைய தண்ணியை சேகரித்து வச்சுக்கிறதுக்கு தான் அந்த ஹம்ப்பு. தண்ணி கிடைக்காத போது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஹம்ப்லேருந்து நம்ம பாடி யூஸ் பண்ணிக்கணும், தண்ணி கிடைக்காத நாளில் அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். சரிம்மா, எதுக்குமா நம்மளுக்கு நமக்கு கால் மட்டும் நீளமாக இருக்குது, அந்த பாதம் கொஞ்சம் தடிமனாக இருக்கு, எதுக்குமா அப்படின்னு குட்டி ஒட்டகம் அம்மா ஒட்டகத்தை கேட்டுருந்தோம். அம்மா ஒட்டகம் சொல்லிச்சான், நாம் எல்லாரும் பாலைவனத்தில் நடக்கிறோம் இல்லையா, பாலைவனத்தில் நிறைய மணல்கள் தானே இருக்கும், அந்த மணல் மேட்டில் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் நமக்கு கால் நீளமாகவும் இருக்குது, நம்மளுடைய பாதம் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஏன்னா பாலைவனத்தில் மணல் ரொம்ப சூடாக இருக்கும், அந்த சூடு நம்ம பாதத்தில் தாங்கிறதுக்காக வேண்டி அந்த பாதம் நமக்கு தடிமனாக இருக்குது அப்படின்னு அம்மா ஒட்டகம் சொல்லிச்சிங்களாம். சரிம்மா, நீ சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலைவனத்தில் தானே இருக்கணும், நம்ம எதுக்கு ஜூவில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டதுங்களாம் குட்டி ஒட்டகம். அதுக்கு அம்மா ஒட்டகம் கொஞ்ச நேரம் திகைச்சு போயிடுச்சான். ஏன்னா குட்டி ஒட்டகம் கேட்டது நியாயமான கேள்வி தானுங்களே, அது கேட்டது கரெக்டு தானே. அதாவது கடவுளோட படைப்பில் தன்னுடைய உடம்புல அந்த ஹம்பு, இந்த கால் எல்லாம் அந்த பாலைவனத்தில் அது வசிக்கக்கூடிய அளவுக்கு தான் கடவுளோட படைப்பு அந்த ஒட்டகத்துக்கு உடல் அமைப்பு இருக்கு. குட்டி ஒட்டகம் கேட்டது, நாம பாலைவனத்தில் தானே இருக்கு, நம்ம கடவுள் படைத்த இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம பாலைவனத்தில் தானே இருக்கணும், நாம எதுக்கு ஜூல இருக்கிறோம் அப்படின்னு கேட்டது கரெக்ட் தானுங்களே, ரொம்ப நியாயமான கேள்வி தானுங்களே. அதுக்கு அம்மா ஒட்டகம் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், நம்மெல்லாம் மக்களுக்கு காட்சி பொருளா ஒரு ஜூல இருக்கிறோம், அந்த ஜூன்றது நமக்கு சிறை. ஜூல மக்கள் நம்மளை சிறைவாசம் படுத்திட்டு காட்சி பொருளா மக்களுக்கு நம்மளை காட்டி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வருத்தத்தோடு அம்மா ஒட்டகம் குட்டி ஒட்டகத்துக்கிட்ட சொல்லிச்சுங்களாம். பாருங்க, அந்த அனிமல் பாலைவனத்துல சுதந்திரமா திரிய வேண்டிய அனிமல் அந்த ஜூல அடைப்பட்டிருக்கு இல்லையா, அது சிறைவாசம் அப்படின்னு சொல்லுதுங்களாம். ஜூ என்ற ஒரு போர்வையில இந்த மிருகங்கள் மட்டும்தான் சிறைவாசம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, மனிதர்களாகிய நாமளும் ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒரு சிறைவாசம் அனுபவிச்சுட்டு தாங்க இருக்கிறோம். இன்னும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குதுங்களா? காரணம் நான் சொல்றேங்க. வாழ்க்கை என்ற தராசுல லாபம் நஷ்டம், உயர்வு தாழ்வு, மகிழ்ச்சி துன்பம், இந்த ஏற்ற இறக்கம் இந்த வாழ்க்கை தராசுல இருக்குதாங்க செய்யுது. ஏன்னா இந்த லாபம் நஷ்டம் ஏற்றம் இறக்கம் துன்பம் மகிழ்ச்சி இதெல்லாம் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சது தாங்க, இன்டர்லிங்க்டு. ஒருவருடைய வாழ்க்கையை உயரத்துக்கு ஒருத்தருடைய வாழ்க்கை தாழ செய்யணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு லாபம்னா ஒருத்தர் நஷ்டம் அடையணும், ஒருத்தர் நஷ்டம் அடைஞ்சாதான் ஒருத்தர் லாபம் அடைய முடியும். ஒருத்தருடைய தியாகம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு உயர்வா இருக்குது. ஒருத்தர் சந்தோஷமா வாழ்றாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இதுதாங்க வாழ்க்கையின் நேதி, லா ஆஃப் நேச்சர். இதுதான் சொன்னேன், வாழ்க்கை தராசு நான் சொன்னேன். வாழ்க்கை தராசுல இந்த ஏற்றம் இறக்கம் லாபம் நஷ்டம் துயரம் மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கிறது. இதான் வாழ்க்கையின் நேதி. அப்படிதான், இதுதாங்க உண்மை. காடுகளை சுதந்திரமா திரிஞ்சு வாழ வேண்டிய மிருகங்கள் எப்படி இந்த ஜூல சிறைவாசம் பட்டுட்டு இருக்கோ, அது போல நம்மள சில பேர் இந்த வாழ்க்கை என்ற சக்கரத்துல சிறைப்பட்டு இருக்கோம். இதுவும் ஒரு சிறைவாசம் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்சிடென்ட்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேங்க. இப்ப நான் சொல்ல போற நிகழ்ச்சிகள் எல்லாம் என்னுடைய வயது ஒத்த மனிதர்கள் அனுபவித்த சிறைவாசத்தை தான் நான் சொல்ல போறேன். இப்போ
அதாவது 80s பீரியட்ல நடந்த விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இப்ப பாருங்க, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் இருக்குங்க. அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்துல 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுல பெரிய மகன் வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன். அவன் வந்து எஸ்எஸ்எல்சில நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தான். அந்த பையனுக்கு +1 +2 படிச்சு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அவங்க அப்பா வந்து, நீயே படிச்சுட்டு போனா அடுத்தவங்களை நான் எப்படிப்பா படிக்க வைக்க முடியும், அதனால நீ வந்து தொழில் கல்வி கற்றுக்கோ, தொழில் கல்வி படிச்சுக்கோ, அதாவது பாலிடெக்னிக் படிச்சுக்கோ அப்படின்ட்டு அவங்க பையன்கிட்ட சொல்றாரு. பையன் ரொம்ப ஆசைப்பட்டான், ஹையர் கிளாஸ் படிக்கணும், +1 +2 படிச்சு டிகிரி படிக்கணும் அப்படிலாம் ஆசைப்பட்டான். ஆனா அந்த அப்பா சொன்னதால அவனால மேல் படிப்பு படிக்கிறதுக்கு முடியவில்லை. அவனுடைய ஆசையெல்லாம் நிராசை ஆயிடுச்சு. அதனால தனக்கு அடுத்து இருக்கிற குழந்தைங்களை படிக்க வைக்கணுன்றது அப்பாவோட நியாயமான கோரிக்கை தான். அதனால தன்னுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தொழிற்கல்வி, அதாவது பாலிடெக்னிக் சொல்றாங்க இல்லையா, தொழிற்கல்வி படிச்சு சீக்கிரமா வேலையில ஜாயின் பண்ணி அதுல வர வருவாயை வந்து அப்பாட்ட கொடுத்து தம்பி தங்கச்சிங்களை எல்லாம் படிக்க வச்சு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வச்சாங்க. ஸோ இவனுடைய தியாகம் மற்றவங்களுடைய வாழ்க்கையின் உயர்வு, இவனுடைய தியாகம் மற்றவங்களுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு ஏணிப்படையா இருந்ததுங்க. இப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன். இன்னொரு வாழ்க்கையை நான் சொல்றேன் பாருங்க. அதாவது என்னுடைய சக தோழி தான். அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே தான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. +1 +2 படிக்கும் போதே என்னோட தோழி தான் தன்னுடைய எல்லா நோட்லையும் பார்த்தேன்னா அவளுடைய பேருக்கு பக்கத்துல MBBS அப்படின்னு போட்டுப்பா. நான் கேட்பேன், என்ன இது லூசுத்தனமா எழுதுற MBBSன்னுட்டு. இல்லை, என்னோட ஆசை இது, என்னுடைய கனவு இது, நான் டாக்டர் படிச்சு நிறைய பேருக்கு சேவை செய்யணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு அப்படின்னு சொன்னான். அவன் நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு தான் ஆகும். பரவாயில்லையே, எனக்கும் சரி கண்டிப்பா டாக்டர் ஆயிடுவான்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா அவளுடைய ஆம்பிஷன், அவ்வளோ ஒரு ஆம்பிஷனோட படித்தவங்க. +2 நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணான். +2ல அவ சொன்னபடியே +2 நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணா. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணான். அவளுடைய கட் ஆஃப் டாக்டர் சீட்டுக்கு கரெக்டாக அமைஞ்சது. டாக்டர் சீட்டு கிடைச்சது. ஆனா உள்ளூர்ல டாக்டர் சீட் கிடைக்கல. அவ வந்து அடுத்த ஊருக்கு போகணும். ஒரு 2 மணி நேரம் பிரயாணம் ட்ரெயின்லயோ பஸ்லயோ செஞ்சு இந்த காலேஜ்ல போய் படிக்கணும். ஆனா அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் குடும்பம், ஒரு கட்டுப்பாடான குடும்பம். அவங்க வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப பயப்படுற குடும்பம். தன் உறவினர்கள் ஏதாவது சொல்லிடுவாங்களா, சின்ன சின்ன விஷயத்த கூட தன் உறவினர்கள் ஏதாவது சொல்லிடுவாங்களா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா, இந்த சொசைட்டி நம்மளை ஏளனமா பார்க்குமா, பாரு பொண்ணை வெளி தூரத்துக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்கிறான். நான் சொல்றதெல்லாம் 80ஸ்ல நடந்த விஷயங்க. நான் இப்ப நடக்கிற விஷயம் சொல்லலை. என்னோட பீரியட், என்னுடைய காலகட்டத்தில் நடந்த விஷயத்த தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 80ஸ்ல நடந்த விஷயத்துல. அப்போ 80ஸ்லாம் ரொம்ப கட்டுப்பாடோட எல்லார் வீட்லயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஹையர் கிளாஸ்லாம் படிக்க வைக்க மாட்டாங்க. பொண்ணுங்கள்லாம் ஒரு ஹையர் கிளாஸ் படிச்ச உடனே நிறுத்திடுவாங்க. டிகிரி எல்லாம் காலேஜ் படிக்கிறதுக்குலாம் அனுமதிக்கிறது இல்லை, ரொம்ப ரேரு. அதாவது ஒரு 10 பேர்ல வந்து ஒரு 5 பேர் தான் காலேஜுக்கெல்லாம் போவாங்க. மிச்சம் 5 பேர்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்போட நிறுத்திப்பாங்க. பள்ளி படிப்போட நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அதுல 5 பேர் தான் கொஞ்சம் வெளியில போய் படிக்கிறதுக்கெல்லாம் அனுமதிக்கக்கூடிய வசதியோ இல்லை அந்த மனப்பான்மை இருந்த குடும்பங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து என்ட்ரன்ஸ்ல நல்ல மார்க் எடுத்தா, மெடிக்கல் சீட்டுக்கு வேண்டிய கட் ஆஃப் எடுத்தா, அவளுக்கு மெடிக்கல் சீட்டும் கிடைச்சது. ஆனா உள்ளூர்ல கிடைக்கல. 2 மணி நேரம் டிராவல் பண்ணி அடுத்த ஊர்ல இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல போய் படிக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனா அந்த கட்டுப்பாடோட ஆர்த்தடாக்ஸ் குடும்பம் வந்து அந்த பொண்ணை வந்து அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் போயிட்டு படிச்சுட்டு நீ வரணும் அவசியம் இல்லை. நம்ம சுற்றத்தாரெலாம் என்ன பேசுவாங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பேசுவாங்க, இந்த சமுதாயம் என்ன பேசும், நம்ம ரொம்ப கட்டுப்பாடான குடும்பம், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் குடும்பம் அப்படிலாம் சொல்லி நம்ம ஊரில் நம்ம ஜனங்கள்ல நம்ம கம்யூனிட்டியில் இந்த மாதிரிலாம் வெளியிலலாம் அனுப்பிலாம் படிக்க வைக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லி அந்த பெண்ணோட கனவை வந்து சிதைச்சிட்டாங்க. இது வந்து உண்மையில நடந்த விஷயத்த தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணோட ஆம்பிஷன், கனவு, ஆசை எல்லாமே நிராசையா போயிடுச்சு. அவளுடைய கனவெல்லாம் தரைமட்டமா போயிடுச்சு. அவ என்னெல்லாம் கனவு கண்டிருந்தாலோ அதெல்லாமே தரைமட்டமாக்கிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ். ஏன்னா அந்த காலகட்டத்துல தான் அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா 80s, அந்த காலகட்டத்துல நிறைய சினிமா அங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. அதாவது காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் வந்து டிராவல் பண்ணிட்டு போகும்போது பஸ்லயோ ட்ரெயின்லயோ டிராவல் பண்ணிட்டு போகும்போதெல்லாம் வந்து காதல் பண்ணுவாங்க. அந்த சினிமா, பல சினிமா இந்த மாதிரி ஒரு காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் காதல் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க, வீட்டுக்கு தெரியாம வீட்டை விட்டே ஓடி போயிடுவாங்க. இந்த மாதிரி சினிமாங்கெல்லாம் வர ஆரம்பிச்சது இல்லையா. அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நாங்களாம் வளர்க்கப்பட்டோம். அந்த மாதிரி சினிமாங்கெல்லாம் வந்த காலத்துல தான்
நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போது அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த சினிமாங்களை பார்த்து தான் நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து காலேஜுக்கு அனுப்புறதுக்குலாம் தயங்கினாங்க. அதுவும் வெளியூரில் போயிட்டு, அதாவது வெளியூரில் போய் 2 மணி நேரம் ட்ராவல் தாங்க, 2 to 3 மணி நேரம் ட்ராவல் தான் இருக்கும். அந்த 2 மணி நேரம் ட்ராவலில் போயிட்டு படிச்சுட்டு வரணுமா, வேணாம், காதல் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க அப்படியெல்லாம் சொல்லி அந்த பொண்ணோடைய வாழ்க்கையை வந்து, அந்த பொண்ணோட வாழ்க்கை, கனவு, ஆம்பிஷன் எல்லாத்தையும் வந்து செதுச்சிட்டாங்க. அந்த பொண்ணோட கனவெல்லாம் தரமட்டமாக்கிட்டாங்க. ஆக்கிட்டு அவன் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டான். நான் வந்து அவளை பார்க்க அவள் வீட்டுக்கு போயிருந்தேன். என்னாச்சு, காலேஜாக ஜாயின் பண்ணிட்டேன் கேட்க போயிருந்தேன். அப்போது அந்த பொண்ணு சொன்னா, இல்லை எங்கள் வீட்டில் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது உள்ளூரில் இருக்கிற காலேஜில், மெடிக்கல் காலேஜ்லேயே சீட் கிடைச்சா நீ படிக்கலாம், வெளியூர்லலாம் நீ போய் படிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. என்னோட கனவெல்லாம் செதஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதா. டிப்ரெஷனில் இருந்தா ஆக்சுவலாக. அப்போது நாங்கள்லாம் வந்து உள்ளூரில் இருக்கிற காலேஜில் பிஎஸ்சி சேர்ந்துட்டோம், டிகிரி, நார்மல் டிகிரி சேர்ந்துட்டோம். அப்போது நீ வந்து அதுவும் கெட்டு இதையும் கெட்டு விட்டுறாத, அட்லீஸ்ட் அதுக்கு அனுப்பலைனாலும் நம்ம உள்ளூரில் இருக்கிற காலேஜில் டிகிரி சேர்ந்துக்கோ, பிஎஸ்சி சேர்ந்துக்கோ அப்படின்னு நாங்கள்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நான் எல்லாரும் போயிட்டு அவட்ட சொல்லி அந்த பொண்ணுக்கு கன்வின்ஸ் பண்ணி சரி டிகிரியாவது படிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சாதாரண பிஎஸ்சி டிகிரி வந்து ஜாயின் பண்ணோம். பிஎஸ்சி எம்எஸ்சி படித்து வெளில வந்தாச்சு. எல்லாரும் வந்து சாதாரண வாழ்க்கை தாங்க வாழ முடியுது. ஏன்னா அவளுடைய கனவு, அவளுடைய அதாவது சர்வீஸ் பண்ணணும், நான் தான் டாக்டர் ஆகிட்டு நிறைய சர்வீஸ் பண்ணணும் அப்படிலாம் நினச்ச பொண்ணுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை அவளுக்கு அமையல. ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கையில் அமைஞ்சது அவளுக்கு. அதுலேயே தான் குழந்தை குட்டி இப்படின்னு சின்ன வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டான். அதாவது தன்னுடைய எண்ணங்கள்லாம் வந்து தான் டாக்டர் ஆகிட்டு நிறைய சர்வீஸ் பண்ணணும், ஏழைங்களுக்கெல்லாம் நிறைய சர்வீஸ் பண்ணணும், சொசைட்டிக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணணும் என்று நினச்ச அந்த பொண்ணோட வாழ்க்கை ஒரு குடும்ப வாழ்க்கைன்ற சிறிய வட்டத்துக்குள்ளேயே அமைஞ்சு போயிடுச்சு. அப்போது அந்த குடும்ப வாழ்க்கையிலேயே அவள் உழன்று தன்னுடைய கனவுகள், ஆம்பிஷன்ஸ் எல்லாமே செதிஞ்சு போய் ஒரு மன வருத்தத்தோடு தான் அந்த குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன். அப்போது அந்த பொண்ணுக்கு அதுதானுங்களே சிறை. அந்த குடும்ப வாழ்க்கையை அந்த பொண்ணுக்கு அந்த மனசில் அந்த ஒரு தாக்கம் இருக்கதானுங்களே செய்யும். என்னதான் குடும்பத்தில் வந்து குடும்பத்தை நல்லபடி கவனிச்சுக்கிட்டாலுமே அந்த ஒரு செட்பேக் இருக்கதானுங்களே செய்யும், அதனுடைய வலி இருக்கதானுங்களே செய்யும். அது தன் குடும்பத்துக்குள்ளேயே வாழ்ந்து அந்த குடும்பம் என்ற வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து சிறைவாசம், அது ஒரு சிறைவாசம் தானுங்களே அவளுக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு கிடைச்சிது. இன்னொரு வாழ்க்கை பாருங்க, அந்த பொண்ணு வந்து என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, என்னோட தோழி கிடையாது, பட் எங்கள் காலேஜ்லேயே படித்தவங்க தான். அவளும் வந்து பிஏ எம்ஏ படித்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ண இடத்துல வந்து வாழ்க்கை துணை சரியாக அமையல, அவளுடைய வாழ்க்கையே சரியாக அமையல. வாழ்க்கை துணை சரி கிடையாது, மாமனார் மாமியாரும் சரி கிடையாது, குடும்பமே ஒரு வித்தியாசமான குடும்பம் தான் அவளுக்கு, அவள் எதிர்பார்க்காத குடும்பம் தான் அவளுக்கு அமைஞ்சது. அந்த குடும்பத்தில் அப்படியே அந்த குடும்பத்திலே 2 குழந்தையும் அவளுக்கு பிறந்துடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் அதே அந்த வட்டத்துக்குள்ளவே அந்த வாழ்க்கை துணை சரியாக அமையலன்னு சொன்னேன் இல்லைங்களா, வாழ்க்கை துணை சரியாக அமையல, மாமனார் மாமியார் எல்லாம் அந்த சில கொடுமைகள் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்துடணும் அப்படின்ட்டு போராடி சட்டப்படி அந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்துட்டு தான் படிச்சிருந்ததால் தானே வேலைக்கு போய் அந்த 2 குழந்தைங்களை நல்லபடியாக படிக்க வச்சு ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின்க்குலாம் அனுப்பி அதுங்களும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்த பிறகு 2 குழந்தைங்களும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட பிறகு 2 பேருமே ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆன பிறகு அவங்களும் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் இவள் யாரோடையுமே போய் வாழறதுக்கு விரும்பலை. ஏன்னா அவள் அந்த அளவுக்கு ஒரு துயரங்களை சந்திச்சிருக்கா வாழ்க்கையில். அதாவது மக்கள், இந்த சமூகம் அவளை தனிமைப்படுத்துச்சு, சமூகம் அந்த பெண்ணை ஒதுக்கி வச்சுது. உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிற உற்றார் உறவினர்கள் என்ன ஒரு நிகழ்ச்சிக்கு அவள் போனாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போனாலும் சரி, அவளை வந்து ஒதுக்கி வச்சு பார்த்தது. சில பேர் ஏளன பார்வை பார்த்தாங்க, சில பேர் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. இதெல்லாம் அவன் மனசுல ரொம்ப வேதனைகள் சேர்ந்து, இந்த எல்லா வேதனைகளும் சேர்ந்து அவன் மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தன்னுடைய கடமைகள் எல்லாம் முடிச்ச பிறகு இனி யாருமே எனக்கு வேண்டாம், யாரையுமே பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தான் வீட்டுக்குள்ளேயே சிறைப்படுத்திக்கிட்டான். என்னதான் வசதிகள், பல வசதிகள், நாகரிக வசதிகள் இருந்தாலுமே தான் வீட்டுக்குள்ளேயே தன்னை சிறைப்படுத்திட்டு வாழ்றதுன்றது எவ்வளவு பெரிய கொடுமைங்க. யாரையுமே பார்க்க பிடிக்கல, அந்த அளவுக்கு மனசுல ஒரு வெறுமை.
தன் தன் 2 குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய டியூட்டிகள்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு தன்னை தானே சிறைப்படுத்திக்கிட்டா தான் வீட்டுக்குள்ள. அது சிறை இல்லைங்களா? அது பிரிசன் இல்லையா? நான் சொல்றது 3 பேரோட வாழ்க்கை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு தெரியாத இன்னும் நமக்கு தெரியாத எத்தனையோ பேர் வாழ்க்கை இப்படிதான் இருந்திருக்கும். நான் சொன்ன முதல் வாழ்க்கை பாருங்க, இந்த பெரிய மகன் தன்னுடைய ஆசைகள் எல்லாம் தியாகம் பண்ணி தன்னுடைய அடுத்த வர தம்பி தங்கைகளை படிக்க வச்சு வாழ்க்கையில முன்னேற வச்சான். ஸோ அந்த தியாகம் என்ற வட்டத்துக்குள்ள அவன் சிறைப்பட்டு தானே இருக்கிறான் இல்லைங்களா? அதே போல இந்த என்னோட ஃப்ரெண்ட் சொன்னேன் இல்லையா, தான் டாக்டர் ஆகணும், சமூகத்துக்கு சேவை செய்யணும் அப்படிலாம் நினைச்சா பாருங்க, அவளோட வாழ்க்கை என்னாச்சு? அவளோட கனவு வாழ்க்கையெல்லாம் செதஞ்சு போயிட்டு குடும்பம் என்ற சிறிய வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு அந்த குடும்பத்தை மட்டும் சமூக சேவையா வரணும்னு நினைச்சவோ சிறிய குடும்ப வட்டத்துல மாட்டிக்கிட்டு தன் குடும்பத்துக்கு மட்டும் சேவை செஞ்சுட்டு இருக்கான். அவன் மனசுலயும் ஒரு பாதிப்பு இருக்குதானுங்களே செய்யும். அதுவும் ஒரு சிறைவாசம் தானுங்களே. அதே போல 3வதா ஒரு வாழ்க்கை சொன்ன பாருங்க, அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கையில போய் குடும்ப வாழ்க்கை சரியில்லாம அந்த குடும்ப வாழ்க்கையில இருந்து சட்டப்படி வெளியில வந்து சிங்கிள் பேரண்டா இருந்து பல அவமானங்கள் எல்லாம் சந்திச்சு மன வேதனை அடைஞ்சு வேலைக்கு போய் தான் 2 குழந்தைங்களை நல்லபடியா படிக்க வச்சு ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரினுக்கு அனுப்பி நல்ல விதமா அவங்கள ஸ்டேட்டஸ் கொண்டு வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த 2 குழந்தைகளும் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டு சொசைட்டியில் இருக்கிற தன்னை அவமானப்படுத்தின எந்த மனிதர்களையும் பார்க்க விரும்பாம தன்னைத்தானே தான் வீட்டுக்குள்ள சிறைப்படுத்திக்கிட்டாள் இல்லையா? அது ஒரு சிறைதானுங்களே. அது இந்த சமுதாயத்துல குற்றம் செஞ்சு சட்டப்படி தண்டிக்கிறதுக்கு சிறைக்கு அனுப்பி சிறைவாசம் அனுபவிக்கிறாங்க பாருங்க. அது மட்டும்தான் நம்ம சிறையை நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. நம்மளையே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய தன்னுடைய ஆசை கனவுகள் எல்லாத்தையும் புதைச்சிட்டு ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே ஒரு வாழ்க்கை நடந்துட்டு வராங்க பாருங்க, அதுவும் சிறைதானுங்களே. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது 3 பேர், தெரியாதவங்க எத்தனையோ பேர் எங்கேயோ வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த சிறைவாசத்தை. நான் சொன்னது 80sல வாழ்ந்தவங்களுக்கு பற்றி நான் சொன்னேன். நம்ம என்னதான் சம உரிமை, உமன் எம்பவர்மெண்ட், பெண் உரிமை அதெல்லாம் நம்ம பேசினாலுமே ஏதோ ஒரு இடத்துல நம்மளை போல சில பேர் வாழ்க்கை என்ற சிறைவாசத்தில் தாங்க இருக்கிறாங்க அவங்க. அதுவும் சிறைதானுங்களே. இவங்களுக்கெல்லாம் எப்போ விடிவு காலம் வரும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து சொல்றேன் பாருங்க. நான் சொன்ன பாருங்க, முதல் ஒரு மகன், பெரிய மகன் தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி தன் சகோதர சகோதரிகளை நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தான் பாருங்க. அவங்க தன்னுடைய நன்றியின் பிரதிபலிப்பா தியாகம் செய்த தன் அண்ணனின் வாழ்க்கையை உயர்த்தணும். அதே போல இந்த சமுதாயத்துல கட்டுப்பாடுன்ற ஒரு பேர்ல இந்த சமுதாயத்துல கட்டுப்பாடோட நம்ம குடும்பம் இருக்கு, ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம சுற்றத்தார் என்ன நினைப்பாங்க, இந்த ஊர் என்ன நினைக்கும், இந்த சொசைட்டி என்ன நினைக்கும் அப்படின்னு ஒரு சில சிறிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்குல்ல சில குடும்பங்கள்லாம், அவங்கெல்லாம் எப்போ நீங்க வெளியில வர போறீங்க? வெளியில வந்து நம்ம குழந்தைங்க ஆசைப்படுற நியாயமான வாழ்க்கையை ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த சமூகத்துக்கு நம்ம நிறைய சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அது அந்த ஒரு நியாயமான ஒரு ஆசையையே நீங்க நிறைவேற்றத்துக்கு அனுமதிக்க கூடாது. இதுல இருந்து நீங்க எப்ப வெளியில வர போறீங்க? இந்த கட்டுப்பாடு, இந்த ஆர்த்தடாக்ஸ் என்ற ஒரு கட்டுப்பாடுல இருந்து நீங்க எப்ப வெளியில வர போறீங்க அப்படின்னு நான் அவங்கள கேட்டுக்கிறேன். சீக்கிரம் வெளியில வாங்க. நம்ம உங்களுடைய குழந்தைங்களின் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி வைங்க அப்படின்றதான் என்னோட சின்ன கருத்து. அடுத்தது 3வதா பார்த்தோம் பாருங்க, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில போய் வாழ்க்கை துணை சரியாக இல்லாம அந்த வாழ்க்கையிலிருந்து சட்டப்படி வெளியில வந்து தனியா அந்த 2 குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக போராடி பல அவமானங்களை சுமந்துக்கிட்டு பல வேதனைகளை சுமந்துக்கிட்டு ஏளன பார்வைகளை சுமந்துக்கிட்டு சமூகத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டு சொந்த உற்றார் உறவினர்களே ஒரு சில நிகழ்ச்சிகளை அவங்களை அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சு அவங்க மன வேதனைக்கு உள்ளாக்கினாங்க பாருங்க. அதன் பிறகு அவங்க தனிமை என்ற சிறைக்குள்ள வந்துட்டாங்க பாருங்க. தனிமை என்ற தன் வீட்டுக்குள்ளேயே ஒரு சிறை அமைச்சு வாழ்றாங்க பாருங்க, தன் கடமையெல்லாம் முடிச்ச பிறகு. அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் நீங்க என்ன விடை சொல்ல போறீங்க? எப்ப நம்ம சமுதாயம் திருந்த போகுது? நாம எல்லாம் எப்ப திருந்த போறோம்? ஒரு சிங்கிள் பேரண்டா வாழ்றது தப்பா? வாழ்க்கை துணை சரியா அமையாம அதுல இருந்து வெளியில வந்து தம் குழந்தைங்களின் நலனுக்காக அவங்களை பாடுபட்டு வளர்க்கறதுக்கு எவ்வளவு வேதனைகளை அனுபவிச்சாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி லேடிஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ண போறோம்? நாம தாங்க சப்போர்ட் கொடுக்கணும், நாம தான் அவங்களுக்கு தோல் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்ட்டுக்கெல்லாம் நாம தான் தோல் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணி இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து வாழ வைக்கணுங்க. எதுக்கு அவங்க தலைகுனியும்? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இது வந்து நான் பெண்களுக்கு மட்டும் சொல்லல, இதே போல ஆண்களுக்கும் சில சமயம் வாழ்க்கை துணை சரியாக அமையலைன்னா இப்படி ஒரு நிகழ்வு ஆண்களுக்கும் இது ஏற்படுறது. இதை தான் நான் சொல்ல வரேன். இது வந்து பொதுவா இருபாலருக்கும் சேர்த்துதாங்க இந்த நான் மெசேஜை நான் கன்வே பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ சமுதாயத்தில் குற்றம் செய்து சட்டப்படி சிறையில் அடைப்பட்டு சிறைவாசம் செய்கிறாங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் கைதி இல்லைங்க. நம்மளை போல இந்த மாதிரி வாழ்க்கையில நம்மளுடைய ஆசை கனவுகள் எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சிட்டு சின்ன வட்டத்துக்குள்ள வாழ்க்கை இந்த சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு வரோம் பாருங்க. சில பேர்
வீடு என்ற சிறையில தனிமைப்படுத்திட்டு வாழ்ந்துட்டு வராங்க பாருங்க, அதுவும் ஒரு சிறைதானுங்களே. காடுகளை இயற்கையா உலாவி வாழ்கின்ற மிருகங்களை நம்ம ஜூல போட்டு அடைப்பட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த மிருகங்களுக்கு அது சிறை தண்டனைன்னா, நம்மளை போல மக்கள் நியாயமான ஆசை, கனவு, தன் வாழ்க்கை எப்படிலாம் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு ஆம்பிஷனோட வருவோம் பாருங்க, அதெல்லாம் சுக்கு நூறா உடைப்பட்டு சின்ன வட்டத்துக்குள்ள, வாழ்க்கை இந்த சின்ன வட்டத்துக்குள்ள நம்மளை தள்ளி விடுறாங்க பாருங்க, அதுவும் ஒரு சிறை தான். நான் சொன்னது ஒரு 3 பேரோட வாழ்க்கை மட்டும்தான். இது நடந்து 80s பீரியட்ல நடந்த வாழ்க்கைங்களை 3 பேரோட வாழ்க்கை தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா இன்னுமே இந்த 2025லயும் இன்னும் சில பேர் இது போன்ற சிறைவாசம் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு சிறைதானுங்களே. நம்மள இந்த சிறையில் இருக்கிறவங்கள நம்ம எப்போ நம்ம விடுதலை கொடுக்க போறோம்? நம்ம நல்லா சிந்திப்போம். சிந்திச்சு நேரோ மைண்டடா இருக்க நம்ம மனசை ப்ராடர் விஷன்ல பார்த்து நம்ம வெளியில வரலாம். இந்த ஆர்த்தடாக்ஸு கட்டுக்கோப்பான குடும்பம் அப்படின்ற சின்ன வட்டத்துக்குள்ளேயே நம்ம சிறைப்படுத்திட்டு வாழ வேண்டாம். இது ஒரு சின்ன மெசேஜ் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.